Hi Machis, எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். இன்னைக்கு நம்ம 1 இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனை டேஸ் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 249. சரி வாங்க, இன்னைக்கான நாள் அப்படி எப்படி போகுது இன்னைக்கான வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று செம்மையா என்ஜாய் பண்ணோம்ப்பா. நேற்று வீட்டுக்கு வரதுக்கே 10:30 மணி ஆயிடுச்சு. சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்னிங் நான் பிரான்ச்சில் உட்காந்துக்கிறேன். எங்கள் மேடம் சார் வாங்க சார் போகலாம். வந்தோம்னா எங்கே மேடம் போகலாம் கூப்பிட்டு எங்கோ கீ சேஃப் கீ ரூமில் வச்சுட்டு வந்துடுற வாங்க சார் எடுத்தானா சொல்லிட்டு சொன்னாங்களா. அப்போ போய் கீ எடுத்தேன் நான் பொண்ணு நானும் எங்கள் மேடமும் அவங்க ரூம் கிட்டே போய் ஏன்னா கீ இல்லைன்னா சேஃப் ஓப்பன் பண்ணேன் நான் வந்து கோல்டு காசில் எப்படி தருது, அதனால ஃபஸ்ட்டு அது எடுத்துலாம் சொல்லிட்டு வந்தோடனே கிளம்பிட்டோம். அப்படியே வரப்போ மேடம் பசிக்கிட்டு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னா சரி வாங்கிக்கோங்க சார் அப்படிங்களா. அப்படியே எங்கள் சாப்பாடு வாங்கிக்கின்னு ஹாய் மச்சீஸ், இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோன்னா பசி இருக்குதுப்பா, சாப்பிட்லாம் தான் போயின்னு இருக்கேன்னு. சரி வாங்க, இன்னைக்கு எங்கள் மம்மி வர இல்லையா எங்கள் பெரியமாட்டு போயிட்டு இருக்காங்களா, அதனால சாப்பாடு நீ ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கு தான் போயின்னு இருக்கேன். சரி வாங்க முன்னால் போய் நம்ம ஹோட்டலுக்கு போகிறது யார்ட்டுனா கேட்கலாம். எஸ்எஸ்ஆர்ல ஹோட்டல் எது நல்ல ஹோட்டலு, எங்கே போனால் டேஸ்ட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் இந்த ஹோட்டலில் தான் போனால் டிசைட் பண்ணிட்டுருக்கிறேன். ஆனாலும் யார்ட்டுனா போய் கேட்கலாம் அப்படின்னு. காத்தாலேருந்து எங்கப்பா வெளியே வரல. நேற்று பிடிச்ச வீடியோவை எடிட் பண்ண மாதிரி இருந்துச்சா, எடிட் பண்ண டைம் இந்த லைட்டாக கொஞ்சம் டிங்கரிங் எல்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதான் உட்காந்து பண்ணிட்டு இருந்தானே, அதான் வெளியே வராது. இப்போ பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துக்கிறேன். சரி வாங்க பசிக்குது போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம்ப்பா. அப்படியே உள்ளே பண்ணால் ஒரு ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணேன். 65 rupees போட்டு கொடு. என்னதான் போட்டுன்னு இருக்காங்க சாப்பாடாங்க. ஹாய் மச்சீஸ், ஒரு 10 பேர் என்னை படுக்க வச்சு, நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாலாம் இல்லை, படுக்க வச்சு என் கால் மேலே தண்டனாக்கா டான்ஸ் ஆடின மாதிரி கால் அனுப்பிச்சு 2 கால் செம்மையாக வச்சுன்னுக்குது. நேற்று 300 கிலோமீட்டர் வண்டி ஓடுறதுக்கு வேலை இப்போ காமிச்சுன்னுக்குது நினைக்கிறேன். சீரியஸாக எவ்வியா கால் வச்சுன்னுக்குது. காத்தில் வர பஸ்ஸில் வரப்போ நின்றுனே வந்தேனா அப்பா, இப்போ போகிறப்ப அப்படின்னா கடவுளே சீட் கச்சா போதப்பான்ற மாதிரி எடுக்குது. சீரியஸாக நான் நின்று ஆயினப்பா, கால் எவ்வியா வலிக்குது. 2 தொட சும்மா வாஷ் அவுட் ஆயிடுக்குது எனக்கு இப்போ. சரி வாங்க அப்படியே முன்னாடி போய் கண்டினியூ பண்ணுறோம் ஓகேவா. இவ்வளோ நேரமா க்ரோத் வர ஆளோ சொல்லிட்டு இவங்க வர விட்டுல வீட்டுக்கு டைம் இங்கே 7:30 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 10 மணி ஆகிடும். ஸோ சேட். சரி வாங்க முன்னால் போய் கண்டினியூ பண்ணுறோம் பஸ் ஸ்டாப்பில். ஓகே நீ சரியா வீடியோ கூட பண்ணல இல்லையா. ஒரு பக்கம் கால் வலிக்குதுப்பா, வெளியே வர்றதுக்கு இல்லை. நான் வெளியே வரேன் ஜாஸ்தி. இன்னைக்கு காத்தால சாப்பாடுக்கு வந்தேன், மதியம் சாப்பாடுக்கு வந்தேன். இன்னைக்கு வெறும் போய் ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்குறது டைம் ஆகிட்டுக்குது. கடவுளே ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் நான் பஸ்ஸு கொஞ்சம் காலியாக அனுப்புப்பா, கால் ரொம்ப வலிக்குது. நீ ரஷ்ஷாக அனுப்புனா நின்றுப்போ அவாதுன்னு சொல்கிறதுக்குள்ள பஸ்ஸு ஃபுல்லு ரஷ்ஷு. ப்ளீஸாக வந்து லாஸ்ட்டில் நின்றுட்டான்ப்பா, கால் வலிக்குது என்ன பண்ணுறது. ஹாய் மச்சேஸ், இன்னைக்கு ஒரு நாள் எப்படி போச்சுன்னா நான் ஃபுல்லு சுஸ்தாக இருக்கிறேன். இன்னைக்கு பேஜாரோ எங்கள் நம்ம பாய்ஸ் எல்லாம் முன்னால் போயின்னு இருக்காங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வ்ளாக்ல மீட் பண்ணுறோம். ஓகே பாய்.